ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்று கடகத்திலே வருகின்றார். வாக்கியப்படி 26/5/2026 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திலே உச்சமடைகின்றார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடகத்தில் அவர் உச்சமடைவார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதமாக குரு பகவான் 12 உச்சமடைய இருந்து 12 ராசிக்கும் அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கும் ராசிநாதனும் 4 குடியேறும் குரு பகவான் கடந்த ஓராண்டு காலமாக 7 இருந்தார். இப்பொழுது அவர் 8 வந்திருக்கின்றார். குரு 8 வந்து விட்டார், எல்லாமே கெட்டுவிடுமே என்கின்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. காரணம், அவர் உச்ச பலம் அடைகிறார். ஸ்தான பலத்தில் மிக அருமையான பலம் உச்சபலம். அவர் ராசிநாதன் உச்சபலம் அடைவதனாலும் ராசிக்கு அவர் 8 மறைந்தாலும் 4ஆம் வீட்டிற்கு அவர் 5 உச்சபலத்துடன் 2ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் அவர் பார்ப்பதனால் மிக அற்புதமான பல நல்ல பலன்கள் நிச்சயமாக நடக்கும் என்பது தெளிவு. அதே வேளையில் ராசிநாதன் 8 இருப்பதால் போட்டியும் போராமையும் தங்கும் தடையும் இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் சமாளிப்பீர்கள், சாதிப்பீர்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும். அது மட்டும் இல்லாமல் குறிஞ்சிப்பூ மலர்வது போல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் உங்கள் ராசிநாதன் உச்சமடைவார். அதீதமான பலம் பெற்றிருப்பதால் நீங்களும் அதிகமான முறையில் முயற்சி செய்து மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள். 7 இருந்தபோது நடக்க முடியாத பல காரியங்கள் இப்போ 8 வரும்போது நிச்சயமாக சாதிப்பீர்கள் என்பதே அடிப்படை விஷயம். பொதுவாக குரு பகவான் 3, 6, 8, 12 மறைந்தால் பெரிய சோதனைகளும் வியாதிகளும் தருவது என்பது பொது பலன்களை தவிர அவர் உங்கள் ராசிநாதனாக இருந்து 8 உச்சமடைவது என்பது பலவிதமான நன்மைகளை கட்டாயம் தருவார். முதலில் அவர் வந்திருக்கின்ற இடத்தின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதையும், அவருடைய பார்வை 5ஆம் பார்வை 12ஆம் வீட்டிற்கும், 7ஆம் பார்வை 2ஆம் வீட்டிற்கும், 9ஆம் பார்வை 4ஆம் வீட்டிற்கும் கிடைப்பதால் அதற்கு என்னென்ன பலன்கள் என்பதையும் மற்ற வீடுகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவர் தரப்போகிறார் என்பதை இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம். 8 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் போட்டி, போராமை, வம்பு, வழக்குகளெல்லாம் தருவார். உங்களுடைய முயற்சிகளை தங்கு தடையாக்குவார். ஆனால் உச்ச பலத்தால் எதையும் தாண்டி சாதனை படைக்க வைப்பார், வெற்றியும் தருவார். எதிர்பாராத மிகப்பெரிய தனத்தையும் தருவார். காரணம், ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதனாகி அவர் தனக்காரனாகி 8 மறைந்து 2ஆம் வீட்டை 8 பார்ப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் தருவார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக 8 வந்தவர் ஒரே அடியாக கிடைத்து விட மாட்டார். அவர் அங்கு நீசமோ பகைபலமோ பெற்று ஸ்தான பலம் இல்லாமல் இருந்தால் ஒரு வகையில் சங்கடம். மற்ற ராசியாக இருந்தாலும் 8 வரக்கூடிய குரு பல வகையில் சங்கடத்தை தருவார் என்பதையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ராசிநாதன் எங்கே இருந்தாலும் ராசிநாதனோ லக்னநாதனோ அவர் உங்களை வாழ வைப்பதான் பார்ப்பார். அவர் 8 உச்சமடைந்து இருப்பதால் சற்று மறைந்திருப்பதால், ஆனால் உச்சபலம் என்பதால் பதுங்கி பாயக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகும் என்பதால் தனுசு ராசிக்காரர்களோ தனுசு லக்னக்காரர்களோ 8 குரு மறைந்து விட்டாரே என்று கவலைப்பட அவசியமில்லை. பதுங்கி நீங்கள் பாய்வீர்கள், பலவிதமான வெற்றிகளை நீங்கள் படைப்பீர்கள். எதிர்பாராத தனப்பிராப்தியும் திடீர் அதிர்ஷ்டமும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஆக குரு பயிற்சி கண்டு ஒரே அடியாக நீங்கள் மனம் தளர்ந்திட வேண்டாம். உங்களுக்காக உங்களை திருப்திப்படுவதற்காகவோ ஜோதிடத்தில் இல்லாததோ சொல்லிவிடவில்லை. ஜோதிட உண்மைத்தான் சொல்கின்றோம். ஆக மீண்டும் நீங்கள் கவனிக்க வேண்டும். மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் அதனுடைய பலன் வேறு. நீங்களே ராசிநாதன் உங்கள் கையை எடுத்து உங்கள் கண்ணை நீங்களே குத்திக் கொள்வீர்களா? அதுதான் ராசிநாதன் லக்னநாதன். நிச்சயமாக குத்த மாட்டீர்கள். அடுத்தவர்களை ஒன்றால் அடிப்பீர்கள், கெடுப்பீர்கள். அது அவர்கள் தனிப்பட்ட ஜாதக அமைப்பு. ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சமடைந்திருப்பது பதுங்கி பாய்வதற்கு, புலி எதற்கு பதுங்குது என்றால் பழமொழி பாய்வதற்காக தான் என்பது. நீங்கள் அடங்கி போவது, அடுத்த பாய்ச்சலுக்கு நீங்கள் ரெடியாவது தான் அதனுடைய அர்த்தம். ஆக 8 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் பதுங்கி நீங்கள் பாய்ந்து சாதிப்பீர்கள். இதில் எதிர்பாராத தனப்பிராப்தியும் மறைமுகமான வருமானங்களும் வரக்கூடிய சூழ்நிலைகளும் கட்டாயம் உண்டாகும். உங்கள் சொந்த ஜாதகம் அதுக்கு சாதகமாக இருந்தால் எதிர்பாராத மிகப்பெரிய செல்வத்தையும் நீங்கள் அடைவீர்கள் என்பதே அதனுடைய அடிப்படை விஷயம் ஆகும். அடுத்தபடியாக அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்பட போகிறது என்பதையும், அவருடைய 5ஆம் பார்வை 12ஆம் வீட்டிற்கும், 7ஆம் பார்வை 2ஆம் வீட்டிற்கும், 9ஆம் பார்வை 4ஆம் வீட்டிற்கும் கிடைப்பதால் எப்படிப்பட்ட பலன்கள் என்பதையும் முதலில் பார்ப்போம். அவருடைய பார்வை 5ஆம் பார்வை 12ஆம் வீட்டிற்கு செவ்வாய் வீட்டுக்கு கிடைக்கிறது. அது விரைய வீடு. அவர் அதுக்கு 2, 4 கூடியவர். ஆக இடமாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. ஒன்று வெளியூர்களுக்கு சிறியவர்களாக இருந்தால் ஆணோ பெண்ணோ படிப்புக்காக குடும்பத்தை விட்டு ஹாஸ்டலில் தங்குவது, கல்லூரிகளில் தங்குவது போன்ற விஷயங்கள் நடக்கும். படிப்புக்காக வெளியூர்கள் செல்லலாம். குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரியலாம். மேல் படிப்பு என்றால்
வெளிநாடு அல்லது வெளிநாட்டில் வேலை வெளியூர்களோ வெளிநாடோ இடப்பெயர்ச்சி கட்டாயம் உண்டு. பெரியவர்களாக இருந்து மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் அடிக்கடி வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் அவரவர் தகுதிக்கேற்றார்கள் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் தசாபுத்தியின் அடிப்படையிலும் ராசிநாதன் 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் இடமாற்றங்கள் உண்டு என்பது சர்வ நிச்சயம். அடுத்தபடியாக அவருடைய பார்வை 2ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. ராசிநாதன் பார்க்கிறார். அவர் அதற்கு 12-3 கூடியவர். 2ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 2ஆம் வீட்டு அதிபதி சனியும் பார்க்கிறார். ஆக தனம் மிகப்பெரிய அளவிலே வரும். அது மறைமுகமான தனம் வருமானம் வரும். அது தவறுதலான பணம் என்று சொல்லவில்லை. ஏதோ ஒரு வகையில் யாருக்கும் தெரியாமல் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உருவாகலாம். தவறுகளும் ஒரு சிலர் பண்ணலாம், அது வேறு விஷயம். பொதுவாக குரு உச்சமடைந்து இங்கு பார்ப்பதினால் மறைமுகமான வருமானம் வரும். தவறுதலான வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டா என்றால் டிசம்பர் மாதத்திற்கு மேல் வரும். அது எப்படி என்றால் அங்கே ராகு கேது தொடர்பு ஏற்படும். அப்போது தவறுதலான வழியிலும் பல வகையில் யாருக்கும் தெரியாமலும் மறைமுகமான வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அது சரியா தவறா என்பது நமது ஆராய்ச்சி அல்ல. கிரகங்கள் தரக்கூடிய விஷயத்தை நாம் சொல்வதுதான் நமது கடமை. ஆக 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் மிகப்பெரிய அளவிலே தனப்பிராப்தி உண்டு. குடும்பத்தில் அந்த வீட்டிற்கு அவர் விரையாதிபதி என்பதால் சுபவிரய செலவு நிச்சயமாக உண்டு. அது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு கட்டுவது, வாகனம் கட்டுவது, சொத்து சுகங்களை வாங்குவது, இன்ப சுற்றுலா செல்வது, எல்லா விதமான விஷயங்கள் நடக்கும். கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை பரிபூர்ணமாக அடைத்து விடலாம். கடன்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் 8இல் இருப்பதினால். காரணம் என்னவென்றால் அந்த கடன் அத்தனையும் சுபவிரய கடனாக மாறும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக 2ஆம் வீட்டை பார்ப்பதினால் பொருளாதார தடை நிச்சயமாக இருக்காது. எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தி தனுசு ராசிக்காரர்கள் அடைவதற்கு மிக பெரிய அளவிலே அந்த பார்வை உங்களுக்கு பயன்படும். அடுத்தபடியாக அவருடைய பார்வை 9ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கிறார். 4ஆம் வீட்டுக்கு 5இல் இருந்து பார்ப்பதினால் எவ்வளவு நாள் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி முடிவதற்குள் சொந்த வீட்டிற்கு போகக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். அல்ல என்றால் ஏற்கனவே சொகுசான வாழ்க்கையில் வசதியான வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பெரிய சொத்து சுகங்களை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதற்காக கடனும் வாங்கலாம். அந்த கடன் சுப கடன்களாக எடுக்கலாம். அந்த கடன் கூட ஏன் கடன் வாங்குவதென்றால் அந்த வீட்டிலே நிற்கக்கூடிய 2-3 கூடிய சனி அந்த வீட்டிற்கு விரையாதிபதி என்பதால் கடனை ஏற்படுத்துவார். அந்த கடன் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து படிப்பார்கள். 8இலே குரு மறைந்தார் என்பது தேவையில்லை. 2ஆம் வீட்டிற்கும் 4ஆம் வீட்டிற்கும் குரு பார்வை கிடைப்பதனால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் இந்த ஓராண்டு காலம் கல்வியில் சாதனை படைப்பார்கள். தாயின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்கள் நடக்கும். தாயினுடைய செல்வாக்கு உயரும். வீட்டிலே தாய் தகப்பன் இருந்தால் தாயினுடைய பேச்சை கேட்டுதான் தகப்பன் அத்தனைக்கும் செயல்படுவார். தாய் வைத்ததுதான் சட்டம். காரணம் 4ஆம் வீட்டு அதிபதியே தனக்கு 5இலே உச்சமடைந்த 4ஆம் வீட்டை பார்ப்பதால் தாய் சர்வ வல்லமை படைத்த பெண்ணாக இருப்பார். இல்லை என்றால் இந்த வருடம் மாறுவார் என்பதே அடிப்படை விஷயம். ஜனன காலத்தில் இருந்தால் உங்கள் தாய் ஆரம்பத்திலிருந்து சர்வ வல்லமை மிக்க பெண்மணி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம். ஆக அவருடைய 9ஆம் பார்வையும் 4ஆம் வீட்டிற்கு சகல விதமான சௌபாகியங்களையும் நன்மைகளையும் யோகங்களையும் சொத்து சுகங்களையும் தரப்போகிறது என்பது நிச்சயமான அடிப்படை விஷயங்களாகும். மற்ற வீட்டுகளுக்கு அவர் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதும் நாம் இப்பொழுது தெளிவாக பார்க்கலாம். 3ஆம் வீட்டிற்கு அவர் 6இலே மறைந்தாலும் 3ஆம் வீட்டு அதிபதி சனி பகவானை பார்த்ததனால் சகோதர வகையில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அற்புதமாக இருக்கும். அதே வகையில் சுபவிரயங்கள் இளைய சகோதர சகோதரின் மூலமாக ஏற்படும். வெளியூருக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு ஏற்படும். அதற்காக நீங்கள் செலவு செய்வீர்கள். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. 3ஆம் வீட்டு அதிபதிக்கு சனிக்கு முழுமையான குரு பார்வை கிடைப்பதனால் இளைய சகோதர ஸ்தானமும் உங்கள் தைரியமும் வீரியமும் எந்த வகையிலும் சங்கடப்படாது. அவர் 6இலே மறைந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. 5ஆம் வீட்டிற்கு அவர் 4இலே இருப்பதால் பிள்ளைகள் தனது சொந்த முயற்சியில் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சுகங்கள் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே வாங்குவார்கள். நிச்சயமாக 5ஆம் வீட்டிற்கு 4இல் இருப்பதால் பிள்ளைகள் வகையில் மகிழ்ச்சியும் எழுச்சியும் மனம் சந்தோஷம் அடையக்கூடிய பல நிகழ்வுகள் கட்டாயம் நடக்கும் என்பது அடிப்படை உண்மை. 6ஆம் வீட்டிற்கு அவர் 3இலே மறைவதனால் போட்டி போராமைகள், வம்பு வழக்குகள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது. அவர் மறைந்து விட்டார். 7ஆம் வீட்டுக்கு 2இலே இருப்பதால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொருளாதாரத்துறையில் நிச்சயமாக மிகப்பெரிய வளர்ச்சிகள் நீங்கள் காண்பீர்கள். சரியான வேலை கிடைக்கவில்லை என்றாலும் சரியான பொருளாதாரம் இல்லை என்றாலும் தான் வீட்டுக்கு தனஸ்தானத்தில் கணவன் வீட்டுக்கு 2இலோ ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் தன் வீட்டுக்கு கணவனுடைய ஸ்தானம் வாங்கி வலிமை அடைவதால் உங்களுடைய சொல்லுக்கும் உங்களுடைய ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால்தான் உங்கள் சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு உண்டாகும். தனப்பிராப்தி பெரிய அளவிலே உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக உண்டு என்பதே அந்த அடிப்படை விஷயமாகும். 9ஆம் வீட்டுக்கு 12இலே மறைவதால் தந்தையாலும் தந்தை ஊர்களாலும் ஜாதக தசாபுத்தி யோகமாக இருந்தால் அத்தனையும் சுபவெறியும், பாதகமாக இருந்தால் அத்தனையும் வீண் வெறிய செலவு, வைத்திய செலவு, வட்டி செலவு, தேவையற்ற சங்கடங்கள், விரோதங்கள் என்பதை நீங்கள் தெளிவாக நினைவில் கொள்ளலாம். 10ஆம் வீட்டிற்கு அவர் 4-7 கூடியவராகி 10இலே 11இலே இருப்பதால் தொழில்துறையில் இருப்பவர்கள் சாதிப்பார்கள். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி தொழிலதிபர்களுக்கு செல்லும். புதிதாக தொழிலை ஆரம்பிப்பவர்களுக்கும் 8இலே வந்த குரு பகவான் பல வகையான மறைமுகமான
மறைமுகமான வளர்ச்சியை நிச்சயமாக தருவார். ஆக 8லே குரு வந்ததனால் தொழில் பாதிக்கப்படுமா என்ற கவலை இல்லை. தான் வீட்டிற்கு 11ல் இருக்கக்கூடிய குரு பகவான், தான் வீட்டிற்கு 10ஆம் வீட்டிற்கு சாதகமான இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் பல வகையிலும் உங்களை மேம்படுத்துவார் என்பது அடிப்படை விஷயமாகும். 11ஆம் வீட்டிற்கு அவர் 10ல் இருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் நன்மை உண்டாகும், எண்ணிய அவருடைய வளர்ச்சி உண்டாகும். அவர்களுக்காக நீங்கள் கடன் வாங்கி தரலாம். அந்த கடன் சுமூகமாக முடியும். உங்களுடைய லாபமும் எந்த வகையிலும் குறைபாடு இருக்காது. உங்கள் ராசிநாதன் என்பதால் 11ஆம் வீட்டிற்கு அவர் 10ல் இருப்பதால் இன்று போட்டது நாளை வட்டி முதலோடு வரும் என்பதே உண்மை. மூத்த சகோதர சகோதரியுடைய வாழ்விலும் எந்த வகை அவருடைய உறவிலும் எந்த விதமான சங்கடமும் இருக்காது என்பதே அடிப்படை விஷயமாகும். ராசிநாதன் 8லே மறைந்து விட்டாரே என்ற கவலை இல்லாமல் பதுங்கி பாயக்கூடிய தனப்பிராப்தியும் வெற்றியும் சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய யோகா அமைப்பும் பூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதே அடிப்படை விஷயம். ஆக தனுசு ராசிக்காரர்கள் இந்த விஷயத்தை பொறுமையாக நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு பெரிய வெற்றியும் தனப்பிராப்தியும் சொத்து சுகங்களை தரக்கூடிய அமைப்பாக அமையும் என்பதே அடிப்படை விஷயமாகும். நன்றி, வணக்கம்.